நீங்க எல்லாம் அப்படியே ஆழ்ந்ததுனால் யாரு காலத்தை வந்தவங்க அவர் சொல்லல. ஆரம்பத்திலே கண்ணதாசன் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நீங்க ராஜேந்திர சோழனையும் ஒரு கலைமாமணி பெற்றவரே ஒரு கலைமணி அருமையான இங்கே நம்ம 25-30 பேரை பார்த்தா அவரோடு அப்படியே இசைந்து பயணம் செய்வார். அது காலத்தை வென்ற பாடல்கள் எல்லாம் நூறு கொஞ்சம் ஒருத்தர் சத்தம் போட்டே பாடி இருந்தார். இவர் மறந்துடுவார் எல்லாம் அவங்க பார்த்த ஐயா என்ன தலையை அசைத்த வரிகளை எல்லாம் அதே மாதிரி இந்த ஐயாவை பின்னாடி இருக்கிறவர்கள் அனைவரையும் ஈர்த்த பாடல்களை தந்தவர் தான் கண்ணதாசன். அருமையாக 10 பாட்டு 11 பாட்டு என்று நினைத்த 11 பாடல்கள் நான் 10 பாட்டுல நிறுத்துவார்னு நினைச்சேன். 11 பாடல். ஏன்னா அந்த 11 பாடல்கள் ஒரே ஒரு பாடல் தான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியல. மாறாத ஐயா மாறாது என்று அது எந்த திரைப்படத்தில் அது ஒரு பாடல் கூட எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. 10 பாடல்கள் அது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருக்கு பாடிய பாடல்கள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா 2 பாடல்கள் வந்து நம்ம ஐயா நடிகர் தினம் சிவாஜி கணேசன் இப்போ எனக்கு ஒரு தொலைபேசி இருந்தது. அதில் இப்போ நான் கேட்டாங்க என்ன சார் அவர் தான் ரொம்ப நாள் ஆச்சு இறந்து போய் இங்கே இப்போ வந்திருக்காரு. யார் என் டிஎம்எஸ் வந்திருக்காரு சமைச்சாங்க டிஎம்எஸ் பாடிட்டு இருக்காரான்னு கேட்டாங்க. அப்படியே சார் அந்த அந்த பாட்டில் அந்த உன்னை அறிந்தால் நீ உன்னை அப்படின்னு அதோட போற நீ உன்னை அறிந்தால் நீ அப்படின்னு டிஎம்எஸ்ஐ கொண்டு வருகின்றார், கண்ணதாசனை கொண்டு வருகின்றார். அருமையாக ஒரு கோப்பையிலே தொடங்கினார். அவர் எப்பவும் கோப்பையிலே வாழ்ந்தவரை ஒரு கோப்பையிலே முதல் பாடல் அவர் தொடங்கினார். அதற்கு முன்னால் அவர் தன்னை பற்றி பேசும்போது ஒரு அருமையான சொன்னார். இறைவன் கொடுத்தான் எனக்கு கல்வி, நான் இளைஞர்களுக்கு திருப்பி தந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே ஒரு அருமையான சொன்னார். அவர் நிறைய இளைய சமுதாயத்திற்காக பாடுபட்ட ஒரு அன்பு உள்ளார். அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போ வந்து ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லுங்க, அந்த நீட்டாக அந்த கோட் சூட் போட்டு அது அதற்குரிய மரியாதை. அந்த கோட் சூட் போடுறதுனால அது அந்த ஆள் பாதி ஆடை பாதி சொல்வார்கள். அவர்கள் அந்த வார்த்தைகளும் சரி, அவருடைய நடை உடை எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அவர் வந்து நேரம் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன் ஐயா வாரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ இந்த புலகத்தில் எங்கேயாவது போய்கிட்டே இருக்காரு. உலகம் சுற்றும் மாறிப்பட்ட மாதிரி நல்லவனும் வெளியில் சுற்றுகின்றார். நேற்று வந்து எங்களோட தொலைக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் எப்படி மனைவி ஒன்றும் ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம் அழகாக எடுத்து கொடுத்தார்கள். கண்ணதாசனை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற திருச்சியிலே நடந்த சம்பவம். ஜமால் முகமது கல்லூரியிலே ஒரு மாபெரும் கவியரங்க விழா. அதில் அவர்கள் தலைமையேற்று கண்ணதாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று பாட அமர்ந்திருக்கிறார். அதற்கு முன்னர் 2 மாணவர்களை கவி நாங்கள் கவிஞர் சார் எழுதுமா அவர்களை படிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மாணவர் படித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஐயா கேட்டதில் யாருமே கையை தட்ட மாட்டீங்களாங்க. அதனால் யாருமே இந்த பையன் கை தட்ட எல்லாம் அப்படியே இருந்தாங்க. அடுத்து ஐயா கண்ணதாசன் அவர் கவிதை வாசித்தார். கைத்தட்டல் அரங்கமே அதிர்கிறது. எல்லாம் முடிச்சேன்னு சொன்னார். இவ்வளோ நேரம் நான் பாடினது அந்த பையன் எழுதி கொடுத்தது, நான் எழுதி கொடுத்தது அவன் பாடுறது. அதனால் யார் பாடுகின்றார்கள் அதுதான் கலைமொழி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த மொழி வாங்கி கூட என்ன அருமையாக எடுத்துள்ளது கணியிருந்து அருமையான பாடலை அருமையாக தந்தார்கள். கடைசியாக நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வங்களுக்கு. அது ஒரே ஒரு லைன் ரொம்ப பிரச்சனை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், எப்போது அது முடியும்? 7:30 கூட முடிச்சோம். அதனால பாடிக்கிட்டே இருந்தாங்க. எப்போது கண்ணதாசன் அப்பவே தமிழ் சங்கத்துக்கு இந்த பாட்டை
எங்கே வாழ்க்கை தொடங்கும், எப்போது கூட்டம் முடியும் அருமையாக முடித்தார்கள். அது மாதிரி வாணியை வாழ வைத்த பாடல் மயக்கமா கலக்கம். அவர் தோல்வியுற்று நாம் இனி என்ன செய்வது என்பது கண்ணதாசனின் இந்த பாடல் தான் அவரை கவிஞராக உலகிற்கு கொண்டு வந்தது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதரை பற்றி அருமையாக சொன்னார். தென்னையை பெற்ற பிள்ளையை பெற்ற கண்ணீர் அப்படின்னு அந்த அருமையான பாடல் சொன்னார். அது ஆடியிலே காற்றடித்தால் இங்க அரங்கத்திலே மழை கவி மழை, ஆடியிலே காற்று ஆடிதான் ஆடியிலே காற்றடித்தால் நம் தமிழ் சங்க அரங்கத்திலே கவி மழை அப்பேற்பட்ட ஒரு அருமையான நமக்கு காலத்தை வென்றவரை எடுத்து அழகாக சொன்னார்கள். இப்ப புரிந்து காலத்தை வென்றவர் நிறைய பேர் இருக்காங்க. வென்றவர்கள் அவர்கிட்ட இந்த கல் இருந்தால்தான் நல்லா இருக்கும். வென்றவர் கல் இருந்தால் அவர் தான் நமக்கு மதிப்புக்குரிய ஐயா கண்ணதாசன். காமராஜரை ரொம்ப கேட்டாங்க. அவர் பேர் என்னையா கவியரசை பற்றி ஒரே காற்றுக்கு சிங்கம், காற்றுக்கு ராஜா சிங்கம், பாட்டுக்கு ராஜா நீனா என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பேரும் புகழும் பெற்றவர். நல்ல அறிஞரை பற்றி, நல்ல கவிஞரை பற்றி, நல்ல எழுத்தாளரை பற்றி, பன்முகத்திறமை கொண்ட நமது ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு மணி நேரம் நம்ம எல்லாம் கட்டி போட்டு விட்டார்கள். எல்லாரும் அதோடு பாடி அவரோட அந்த நடனத்தோடு வர அந்த கை அசைப்பு அங்கேதான் எம்ஜிஆர் படம் பார்க்க அதை அருமையாக பேசினார்கள். அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றி. வந்திருக்கின்ற அன்பு எங்கேயுமே நன்றி உரைக்கு கை தட்டு வாங்குறாங்க. கஷ்டப்பட்டு பேசினாங்க. கேட்டு பார்க்குற கையை தட்டுங்கப்பான்னு. ஏன்னா அப்போ நீங்க அதிலே ஆழ்ந்து அவரோடு அப்படியே போயிட்டீங்க. அதுதான் கை தட்ட வேண்டும். நீங்க வெறும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ராஜேந்திர, நான் பேசுறது தட்டிக்கிட்டே இருப்பாங்க. வருகின்ற 6ஆம் தேதி புதன்கிழமை என்று நிச்சயம் சண்முகநாதன் ஐயா அவர்கள் புறநானூறு பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தேதியை கேட்டார்கள். அன்று அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நாளில் தமிழ்ச்சங்கத்தில் பேச வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோளில் பண்ணினாங்க. அது சரியாக அதே புதன்கிழமை வந்து விட்டது. ஆகவே திரளாக நீங்கள் எல்லாம் அந்த பெரியவரின் ஆசையை நாம் பெற வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.